வெல்கம் டு டிவைன் பவர் 9. சலபாசனம் என்று செய்ய போகிறோம். கவிழ்ந்து படுத்துக்கொண்டு கைகள் ஆதி முத்திரையில் வைத்துக்கொண்டு தொடை கீழே நீங்கள் வச்சிடணும். மூச்சை இழுத்து கொண்டு முழங்கால்கள் மடக்காமல் இரு கால்களையும் முடிந்தவரை மேலே உயர்த்த வேண்டும். மூச்சை அடக்கி அந்த நிலையிலே சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு மூச்சை விட்டபடியே முதல் நிலைக்கு வந்துவிட வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் 2 முறை அல்லது 3 முறை செய்யலாம். தொடர்ந்து அதனுடைய நன்மைகளும் பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால் கல்லீரல், கணையம், சிறுநீர்ப்பை போன்ற உறுப்புகள் வலிமை அடைகின்றன. சிறுநீரகம் நன்கு செயல்படுகிறது. இடுப்பு தசைகள் வலுவடைகின்றன. தொப்பை இருந்தால் அதுவும் குறையும். முக்கியமான குறிப்புகள்: யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, கர்ப்பமான பெண்கள் செய்யக்கூடாது, இதய நோய் உள்ளவர்கள் செய்யக்கூடாது, இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் செய்யக்கூடாது, வயிற்றில் அறுவை சிகிச்சை யாராவது செய்திருந்தால் அவர்களும் இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. மற்றபடி மற்ற அனைவரும் இந்த பயிற்சி செய்து நலமடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.